நேற்று எடுத்த வீடியோ தான் இது. நேற்று காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டு தோசை வந்து கலக்கி தோசை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து சட்னி தான் பண்ணியிருந்தேன். எங்கள் நாத்தனாரோட மாமியாரும் மாமனாரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே. எங்கள் நாத்தனார் அவங்க மாமனார் நான்வெஜ்லாம் சாப்பிடுவார். ஆனால் அவங்க மாமியார் வந்து பியூர் வெஜிடேரியன். அதனால் சிம்பிளாக ஒரு ஓணம் சத்யா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக சிம்பிளாக தான் சோறு, சாம்பார், அவியல் பண்ணலை. அதுக்கப்புறம் எல்சேரி, பச்சடி இது எல்லாமே பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எங்கள் நாத்தனார் அவங்க மாமியாருக்கு சுகர் இருக்குதுன்றதால சர்க்கரை போட்டு பாயசம் பண்ண மாட்டாங்க. நார்மலாகவே அடை பாயசம் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து வெல்லம் போட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அதுக்கே எங்கள் நாத்தனார் அவங்க மாமனார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுகர் வந்து சர்க்கரை போட்டாலும் சரி, வெல்லம் போட்டாலும் சரி, சுகர் தானே, அதனால் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிட்டு இருந்தார். தேங்காய் பால் ஊற்றியும் வெல்லம் போட்டு தான் பாயாசம் பண்ணோம். ஆனால் வந்து பாயாசம் மாதிரி இல்லாமல் லைட்டாக வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சி. கொஞ்சம் பொங்கல் மாதிரி இருந்தது. ஆனால் பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அடை பாயாசம் நார்மலாக எப்பவுமே சர்க்கரை போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி வெல்லம் போட்டு சாப்பிட்றது இன்னும் இதை விட டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது கோவிலெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பிரசாதம், அதே மாதிரியே இருந்தது நாங்கள் வச்சது. இதில் இருக்கிற ஒரு 2 வீடியோ இலிஷேரியும் பச்சடியும் நான் தனித்தனியாக ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் நேற்று. சப்போஸ் உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பச்சடி பிடிக்கலனா கூட உங்களுக்கு வந்து இலிஷேரி ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. நேற்று போட்ட வீடியோவில் நான் பச்சடின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆனால் வந்து ஒருத்தர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது கிச்சடி அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியலங்க, அது கிச்சடியா அப்படின்றது எனக்கு தெரியல. எங்கள் ஊர்லலாம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து இங்கே கேரளாவில் அது பச்சடி தான். இங்கே கேரளாவில் சொல்கிற கும்பளைங்கான்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் சேர்த்துப்பாங்க. அது வந்து வெள்ளை பூசணிக்காய், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். அந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற இந்த 2, 3 காய் வந்து சேர்த்துப்பாங்க. இதில் தான் வந்து பச்சடி பண்ணுறாங்க. இது பச்சடின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. அதை நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொரியல் வந்து வாழைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் காராமணி சேர்த்துட்டு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணியிருந்தோம். அதையும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி காராமணியை வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாகவே எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் சிக்கன் வறுவல் பண்ணோம். எப்பவும் போல் பண்ணாமல் நிறைய பொருள் போட்டு பண்ணியிருந்தோம். எல்லாமே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அப்படின்னு இன்னும் ஒரு 5, 6 ஐட்டம் எல்லாமே சேர்த்து பண்ணதால் ஹோட்டல் ஸ்டைலை விட ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த சிக்கன் 65. இது நான் 2வது முறையாக நான் பண்ணுறேன். இது வந்து நான் நார்மலாக வந்து வீடியோ எடுக்கல. நான் இன்னொரு முறை பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ரெசிபி எப்படி கற்றுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா, ஓணம் பண்டிகை முடிஞ்ச மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நிறைய ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் வந்து முஸ்லீம் இருக்காங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த ரெசிபி. அதனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவங்க அந்த மெத்தட் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பண்ணால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணியிருந்தோம். அதனால் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எப்போவுமே வீட்டில் நார்மலாக சமைக்கிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெயில் சமைப்போம். அப்படி இல்லைன்னா வந்து நார்மலாக வீட்டில் கல்லெண்ணெய் நம்ம கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா பாக்கெட்டு, அதுதான் யூஸ் பண்ணுவோம். யாருன்னா வராங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லா ரெசிபியுமே வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் மட்டும் நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் வறுத்தோம். இல்லைனா தேங்காய் எண்ணெயில் வறுப்போம். இது 2 ஆயிலில் தான் நாங்கள் எப்போவுமே வறுப்போம் சிக்கன் வறுவல். ஆனால் கல்லெண்ணெயில் வறுக்கவே மாட்டோம். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வறுக்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அதேமாரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த சிக்கன் வறுவல், மீன் வறுவல் அப்படின்னும் போது நம்ம ஆயிலில் வந்து நம்ம எண்ணெயில் வறுக்காமல் நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெயில் வறுக்கும் போது அந்தளவுக்கு வந்து நம்ம சைடு எஃபெக்ட் வந்து எதுவும் இருக்காது, அந்தளவுக்கு இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம், இப்போ வந்து இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி எல்லாத்துலேயுமே சேர்க்குறீங்க அப்படின்னா உனக்கு போர் அடிக்கலையா, சாப்பிட்றதுக்கு உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் நார்மலாகவே எந்த சமையலும் சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது சமையல் தெரியாதவங்க கூட சாம்பார், காரக்குழம்பு ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி தேங்காய் வச்சு ஏதாவது ஒரு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். எதனா ஒன்று சொதப்பிட்டேன் அப்படின்னாலோ இல்லை சாம்பாரோ காரக்குழம்புனா டக்குன்னு தேங்காய் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவேன். அதனால் வந்து சரியாயிடும். அது நல்லாயிருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கும் சொன்னேன். அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உட்காந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.